ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா விதமான செட்டிங்கும் பண்ணிட்டேன். அது கூடவே என்னோடய டைட்டிலாக இருக்கட்டும், தம்ப்லைனாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்ராக்டிவாக தான் வைக்கிறேன். ஆனாலும் என்னோடய வீடியோவுக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கிறேன். அது கூடவே யூடியூப் நம்மளோட வீடியோவை எப்படி பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், அதாவது யூடியூப் அல்காரிதம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். அதோட நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, இந்த அல்காரிதத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதோட நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் சிடிஆர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது கிளிக் த்ரோ ரேட். இந்த சிடிஆர் எல்லாமே அப்பில் இருக்கணும். அதாவது க்ரீன் கலர் சிம்பிளில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து மூவ் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டேஜ்லேயே அந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட 500, 200, 300 அப்படிங்கிற வியூஸ்லேயே நின்றும். நீங்கள் எல்லாருமே செக் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சிடிஆர்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிடிஆர்னா நீங்கள் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோவில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் சிடிஆர் இம்ப்ரெஷன் கிளிக் கிடச்சிருக்குது, அப்புறம் ஆவரேஜ் டியூரேஷன் என்ன அப்படின்னு நமக்கு யூடியூப் சைட்லேருந்து சொல்லியிருக்கும். இதுதான் நமக்கு யூடியூப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூடியூப் அல்காரிதம் எப்படி செயல்படுது அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்தெந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் நேற்று நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். டைட்டில் எப்படி கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நேற்று வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதன் மூலமாகவும் நம்மளோட வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சிடிஆர் அல்காரிதம் எப்படி செயல்படுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோஸ். உங்களுக்கே தெரியும், முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 தான் இந்த யூடியூப் கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் எல்லாருமே கொரோனாவில் வீட்டில் இருந்தோமா, அப்போ தான் ரொம்ப அதிகப்படியான யூடியூபர்ஸ் நியூ யூடியூபர்ஸ் வந்தாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ தான் டிஃப்ரெண்டான ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் பற்றின சின்ன சின்ன நாலேஜ் இல்லாமல் நம்மளை மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படிலாம் யூடியூப் செயல்படுது அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அது கூட தெரியாமல் வியூஸ் போகலைன்னு சொல்லி என்ன ஆக போகுது. ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட அல்காரிதம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, வீடியோ குவாலிட்டி. இந்த வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வீடியோவை தான் பீப்புளுக்கு கொண்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அல்காரிதம் டெய்லி ஒரே மாதிரி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேறுபட்டு செயல்படும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ நெக்ஸ்ட் பீப்புளுக்கு மூவ் ஆகி ரெக்கமெண்டேஷன் யூடியூப் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட ஒரே டைட்டிலில் ஒரே மாதிரியான கண்டென்ட்டை மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்ட இருக்கிற வீடியோவை எப்படி பீப்புள் கிட்ட கொண்டு சேர்த்துச்சு அப்படின்னா, ஒருத்தங்க 5 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதே வீடியோவை இன்னொருத்தங்க 10 நிமிஷத்தில் போட்டிருக்காங்க. அப்படின்னா யார் லாங் டூரேஷனில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட வீடியோவை தான் அடுத்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு ரெக்கமெண்டேஷனில். அல்காரிதம் ஒரு நாள் மாறி ஒரு நாள் இருக்காது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அல்காரிதம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் ரெகுலராக யூடியூப்பில் டச்சாக இருக்கிறா, அதாவது டச்சுன்னு மாத்திரம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு செக் பண்ணிச்சு. யார் கரண்ட்டாக யூடியூப்பில் டெய்லி அப்லோட் பண்ணா அப்படின்னா அவங்கவுங்க வீடியோவை அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு வேலை போய்கிட்டு இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக யூடியூப் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் நம்மளோட வீடியோவை பார்க்கணும். அந்த பீப்புள் நம்மளோட வீடியோவை எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகி கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, இது ரெண்டையும் பொறுத்து தான்
இப்போ அல்காரிதம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தான் நான் நேற்று சிடிஆர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதாவது மெட்டா டேட்டா எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து சிடிஆரில் 2 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து மற்றும் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரிட்டென்ஷன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகுது, ஓரளவுக்கு வியூஸ் போயிட்டு அது வந்து ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட வீடியோவை பீப்புள் யாருமே லைக் பண்ணி அதிக நேரம் பார்க்கல. அதிக நேரம் உங்களோட வீடியோ பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் இப்போ உள்ள அல்காரிதம். அதே இது வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வீடியோ 10 நிமிஷம் போட்டிருக்கோன்னா ஆவரேஜ் டியூரேஷனாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 2 மினிட் அல்லது 3 மினிட் உங்களோட வீடியோவை ஆவரேஜ் டியூரேஷனாக பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன், எல்லாருமே உங்களோட தம்ப்லைனை அட்ராக்டிவாக வைங்க, டைட்டிலை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்க, அப்புறம் வந்து கீவேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கீவேர்டை கொடுங்க. டேக் வந்து சில பல மிஸ்டேக்குகளை சேஞ்ச் பண்ணுறதுக்காக டேக் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு அல்காரிதம் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 2 டிப்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நம்மளோட வீடியோவில் நம்ம பண்ணக்கூடிய, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரோ வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்ரோனா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசி முடிச்சோடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட சேனலோட நேம் வருதுல, உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்ட்டு, அது மாதிரி அதுதான் இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வைப்பாங்க. அதாவது வீடியோட ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்கும் நம்மளோட இன்ட்ரோ வந்து ஒரு 30 செகண்ட் 50 செகண்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ரசித்து பார்ப்போம். நம்ம ரசித்து தான் அதை க்ரியேட் பண்ணியிருப்போம், அதனால் நமக்கு பிடிக்கும். ஆனால் உங்கள் வீடியோவில் எதையோ தேடி வந்த உங்களோட வியூவர்ஸுக்கு அந்த இன்ட்ரோ வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோவை பார்க்க கூட மாட்டாங்க. ஏன்னா உங்க வீடியோ கிளிக் பண்ணி வர்றதே இப்போ ரொம்ப ரேரா இருக்கு. அவ்வளோ யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீங்க சொல்ல போற விஷயங்களை ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இனிமேயும் சொல்ல போறாங்க. அப்படின்னு இருக்கும்போது மக்கள் வந்து உங்களோட வீடியோ கிளிக் பண்ணி வர்றதே பெரிய விஷயம். வந்து அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்பாம இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து கொடுக்காம இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட சேனல்லையும் இன்ட்ரோ வீடியோ வந்து நம்ம கொடுக்காம தான் இருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டாங்க, ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட வீடியோக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்காக நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 செகண்டில் தான் என்னோட இன்ட்ரோ இருக்கும். என்னோட இன்ட்ரோ பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சேனலில் நீங்கள் இன்ட்ரோ இது வரைக்கும் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் மேக் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 செகண்ட் ஆர் 8 செகண்டுக்குள்ளே வந்து மேக் பண்ணி நீங்கள் கொடுத்தா ரொம்ப யூஸாக இருக்கும் உங்கள் வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் லென்த்து. உங்களோட வீடியோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே என்னது டைம் வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோட லென்த்தை அதிகப்படுத்துறது. அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ பிளாக் சேனல் வச்சுருக்கிறவங்க வந்து இன்றைக்கி பிளாகில் எதுவுமே இருக்காது ஆனால் சொல்கிறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோவோட ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட் இன்றைக்கி எப்படியாவது நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல வளவலன்ட்டு. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா லென்த் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பார்க்க வரக்கூடியவங்களை வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. பார்க்குறவங்களுக்கு உங்களை ரசிக்கும்படியாக நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரும்பி அவங்க உங்கள் வீடியோவை பார்க்க வாய்ப்பு இல்லை. இப்போது நம்மளோட ஆவரேஜ் டியூரேஷன் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் என்னோட சேனலில் ஒரு 9 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 10ஆவதாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அந்த 10ஆவது வீடியோ பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து நல்லா ரசித்து பார்க்குறாங்க. அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேனலில் வந்து உள்ளே போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த அந்த 9 வீடியோவும் வரக்கூடிய உங்களோட சப்ஸ்கிரைபர் ரசிக்கும்படியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ எல்லாமே அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேனலில் நீங்கள் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குதோ அதை தவிர்த்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய விஷயங்களை நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகம் போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியூஸ் வந்து போகாது வந்து நம்மளோட வீடியோவோட
கண்டென்ட்டை பொறுத்து அமைகிறது. அதனால் நம்மளோட கண்டென்ட் வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க சமைச்சு வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சமையல் பண்ணி வீடியோ போடக்கூடிய யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த 1000லும் நீங்கள் ஒருத்தங்க துல்லியமாக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை தான் நீங்கள் யோசிக்கணும். வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகாது. சில மாற்றங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் யூடியூப் அல்காரிதம் இன்னைக்கு இப்படி தான் இயங்குது சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உடனே போய் உங்களோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் உங்களோட சிடிஆரோட ஆவரேஜ் டியூரேஷன் வந்து ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதை மாற்றக்கூடிய விஷயங்களை நீங்கள்லாம் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஆன்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் சாரி, இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.